எடப்பாடி பழனிசாமி பார்த்த பதட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உளறி கொட்டிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அனைத்து கட்சி மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான இன்றைய தினம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் துண்டுச்சீட்டை பார்த்து படித்தும் கூட எடப்பாடி பழனிசாமி மீதுள்ள பயத்தில் தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உளறி கொட்டியுள்ளார். குறிப்பாக எதிர்க்கட்சி அதிமுக என்று சொல்வதற்கு பதிலாக ஆளும் கட்சி அதிமுகவினர் தன்னுடைய கட்சியான திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் உளறி கொட்டிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் இந்த செயலுக்கு நாம் தமிழர் கட்சியினர் பலரும் கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக 500க்கும் 1000த்திற்கும் வாக்குகளை விற்றால் இப்படிப்பட்ட தத்திதான் முதல்வராக கிடைப்பார் என்றும், எடப்பாடி பழனிசாமி எதிரில் நின்றதுக்கே பதற்றப்படும் ஸ்டாலின் சீமான் எதிரில் நின்றா பயத்தில் உச்சா போனாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என கேலி செய்து பதிவிட்டு வருகின்றனர். மேலும் திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி மேடை பேச்சுகளிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சிறப்பாக செயல்படுவார். ஆனால் அவரது மகன் முதல்வர் ஸ்டாலின் அவரது குடும்பம் கொள்ளையடிக்கிறது என துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்தால் கூட அதையும் பார்த்து அப்படியே படித்து விடுவார் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருவதும் கவனிக்கத்தக்கது.